மாலை வரும். டேய் மாலை கடை. இதா வந்துங்க. முதல்ல அத கேட்கறியா பண்ணு. நாலு இவங்க தானே மாலை இதாடா தாலி இதாடா. டேய் தலப்பு தான் பாப்பாரு. ஏதாடா இதாடா. இதுல ஒண்ணு கஷ்டம் கிடையாது. டேய் ஐனா அவசரப்படாத. நான் கேட்க மாட்டேன். மகாலி 1000 பேர் கேட்பாங்க கேள்வி. சரி மாலை கொண்டு வந்துட்டேன். ஏன்னா பொத்து பொத்து மூணு எல்லாத்தையும் போடுற. டேய் ஒரு மாலை மரியாதை நல்லா இருக்கு. எல்லாம் நான் எடுத்துன்னு வந்துட்டேன் போ. எங்க டேய் இந்த மாலை எங்க எடுத்து வந்த? ஆமா ஏதோ பன்னீர் வாடை வருது. பன்னீர் வாசனை வருது. ஐயோ உங்களுக்கு தெரியாதா? இந்த மாலைக்கு அவஸ்தைப்படுறது எனக்கு தான் தெரியும். அட கம்மலாட்டி 1500 ரூபாய் கொடுத்தா மாலைக்கு. ஆயிட்டியா 500. உன் கண் தெரிஞ்சதா உனக்கு? 1400 தான் உங்க தலையில 100 ரூபாய் எடுத்துக்கணும். அப்புறம் இது 1400. காஞ்சிபுரமான மாலை ஏற்றின் செத்தல் மாலையே கிடையாது. நேரா செய்யாறு போனேன், அங்க மாலை கிடைக்கல. மந்தவாசி போனேன், அங்க மாலை கிடைக்கல. சதான் தொட்டு அங்கிருந்து கல்யாணம் நடக்கணுமே, மன்னர் திட்டு வர திட்ட மாட்டாரு அங்கிருந்து 5 வந்தனே இல்ல. வர்ற வழியில அந்த கூட்டோட கீ இறங்கின உடனே பைபாஸ்ல இறங்கின உடனே ஐயா நடு தெருவில் ஒரு பென்ஸ் போட்டு ஒருத்தர் படுக்க வச்சுட்டு அவன் மேல வெள்ளை துணி போட்டு அவன் மேல ஒரு 40 மாலை இருந்தது. ஒரு 30 பேர் உட்காந்து சிரிச்சுங்கிறாங்க. அவங்க போய் பார்த்துட்டு எங்க மேல எத்தனை சிரிக்கிறாங்க சொல்றேன். சிரிக்கிறாங்க இருக்கிறாங்க சிரிச்சுன்னு இருக்கிறாங்கன்னு தான் சொன்னேன். தெளிவா அவங்கள படகு வச்சு சிரிச்சுன்னு இருக்கிறாங்க. உட்காந்து 2 மாலை எடுத்துன்னு வந்துட்டேன். கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சுட்டு கொடுத்துருங்க. அவன் ஏந்து வந்து புடிங்க மூட்டாலும் புடிங்க மூடுவான். மாலை வந்துச்சா? எல்லாம் வந்தது. முக்கியமானது என்ன வேணும்? என்ன வேணும்? டேய் ஒரு திருமணம் என்றால் அதுக்கு என்ன வேணும்? முக்கியமா ஐரி வேணுமாச்சு. ஐரா? ஆமாண்டா. ஐரா? டேய் ஐரி என்ன கூப்பிடுறா? ஐரா எல்லாம் வந்தாச்சு. ஒரு மண்டே மாபலம் கூட ஒரு காரியத்தை வாடா எனக்கு குரல் கொடுத்து நீதான். அட பொம்மை தேவையா புள்ளிய? நான் காரியத்துக்கு போயிட்டு இருக்கேன். குளத்துல 2 எதிர்பார்த்துட்டு இருக்கா. அது என்னன்னு கூப்பிட்டா? பொம்மை தேவையா புள்ளியன்னு மரியாதை கட்டுப்படும். டேய் இதுக்கு மேல பேசினா மரியாதை கட்டுப்படும். என்ன நடக்குது? இப்போ யாரு இந்த பையன் யாரு? ஏண்டியம்மா நல்லா இருக்க? அடிடே ஆத்துக்காரி ஏண்டியம்மா. ஏய் ஆத்துக்காரி பாத்துறேன் நானு. ஐயா நல்லா இருக்கடி. டேய் பொம்மை தேவையா புள்ளிய? அவன் எனக்கு தெரியும்டா. பத்துன்னு போயிட்டு இருந்து நல்ல விசேஷத்துல எல்லாம் புண்ணியதாரத்து கூட வந்துட்டேன். பாசமா இருந்தா சரி. ஏண்டாப்பா கொல்லிப்பட்ட பையன் வந்துட்டானா? என்னதான் நடக்குது?
கோடி விட்டு பையன் பெரிய எடுத்து கல்யாணம் சாமகிராம எடுத்தும் போறதுக்கு கோடி விட்டு பையன் வந்துட்டானான்னு கேட்டேன். எல்லாம் வந்தாச்சு. எள்ளு பச்சரிசி தர்ப கொண்டாந்துட்டீங்களா? எல்லாம் மரியாதை கட்டு போடும். அது எதுக்குடா? எதுக்கு எள்ளு தர்பலம்? ஏன்னா நான் அங்க போய் தான் பையன் யார பையன் நீ நல்லா இருக்குடி. பெரிய எடுத்து கல்யாணம் ಮಾಡುದು புள்ளாண்டா வந்தானா? என்னப்பா முகத்தை பாரு. பொண்ணியா குஞ்சியே பாத்துட்டு இருக்கா? குஞ்சு பாத்துட்டு இருக்கான்னு கேட்டேன். நீராடு மாத்துங்கிறாங்க போர் போடலான்னு தோணி தலை குடிச்சு பார்க்கிறாங்க. நான் போச்சு போ. முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? தாலி வாங்கிட்டீங்களா? வாங்க. என்ன சொல்றீங்க? புது தாலி வாங்கிட்டீங்க? அக்கா ஒண்ணு போலவே பாசமா இருக்கா. சிரிப்பு கூட வருது உனக்கா? வரும் உத்தரவு தானா? ஹரிச்சந்திர எதுக்கு உத்தரவு தானு கேட்டா? நான் மந்திரம் சொல்றதுக்கு நோக்கெல்லாம் உத்தரவு தானா? பெரியவா நான் சொல்லண்டா. அது மந்திரத்தை அது சமஸ்கிருதத்தை அழகா சொல்லு. ஒண்ணும் மண்டலம் மதிக்கிறது கூட போறது இல்ல. நோக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். சரி, அவங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லா இருக்கா? முடிச்சுடுறேன். நம்ம கல்யாணத்துக்கு எவ்வளவு வந்தாரு? பையன் சொல்றோம். முதல்ல ஏற்பாடு நான் தான் பண்ணேன். யார் முதல்ல இருக்கா? 2 பேர் அவங்க வரும் காலம் காலம் என்று சொல்லக்கூடிய காலம் நிலை கண்டிருந்தக்கூடிய வந்துட்டு அப்படியே கடுக்கா கொடுக்கா சும்மா முண்டா வித்து ரொம்ப தேவடியா போய் எங்கிட்ட வந்து ஆப்பிடுறீங்க? தலைமான உடைப்பேன். என் தம்பி இன்னும் 30,000 40,000 கேட்டு இருக்கு. ஓடி வெட்டியே போட்டுருந்தா நரபலி கொடுத்துருந்தா மாறிட்ட போல. குருதானா கையை யாரும் கட்டாதீங்கோ. குருவே குருவே அடியால் ஒரு விண்ணப்பம் சொல்றேன். ஊரும் தோணி உலகம் தோணி உற்றார் பெற்றார் யாவரும் தோணி. கூலி குறைத்தவனும் குரமர காலந்தவனும் அண்ணன் சொத்து பண்ணாதவனும் வாங்கின கடனை திருப்பி கொடுக்காதவனும் வழியில முள்ளு பாட்டணும் தான் பொண்டாட்டி நல்லா இருக்கும்போது எதிர்கார பொண்டாட்டி பார்த்தணும். இவளுக்கெல்லாம் யாரு கட்டணும்? நாமே இருக்காங்க. அட்டக்குழி அரணக்குழி பாம்பு குழி பள்ளிக்குழி பாவத்தை சொல்லி வந்தாரு சாமர்த்தி. அந்த புண்ணியம் என்பது சொல்ல முடியாது. புண்ணியம் என்பது ஆன்சு போட்டணும். 50 ரூபாய் 60 ரூபாய் பாக்கிட்டு ஆன்சு போட்டணும். வீடு சிரேடு முடிச்சவனும் கொட்டாக்குனாலையும் அந்த சந்துக்குனாலையும் போய் பாட்டு உடச்சி குடிச்சிட்டு வரணும். இவாளுக்கெல்லாம் யாரு கட்டுறதுன்னா சாமூர்த்தி. ஆடும் பெண்கள் 1000 பாடும் பெண்கள் 1000 புஷ்ப விமானத்தில் ஊர்கோலம் போகும்படி உத்தரவிட்ட சாமூர்த்தி. பாவத்தை சொல்லி வந்தாங்க வீரசாமூர்த்தி. அந்த புண்ணியம் என்பது சொல்லுமா யார்? புண்ணியம் என்பது நாஸ்டா துட்டு கொடுக்காதணும். போய் பாத்துல அடுத்த நாடத்து தரேன்னு சொல்லணும். இதுதான் துட்டு ஊராரு கொடுத்தாரு. இதுதான் மாமா நீ அண்ணாத்து வச்சு சொல்லணும். இவாளுக்கு அது கட்டணும்னா வீரசாமூர்த்தி. நேரா போய் சேர வேண்டிய சொல்லிவிட்டார் ஜாமூர்த்தி. காளி கதவு தரேன் அரிச்சா வழிவிடு விருது பிறந்த கூட திருப்பி கோய்தா எங்க நானு தொம்புறாயிருப்பா.
ஏடா சுடுகாட்டு அரிசிங்கிற கோயில சொல்ல இங்க சொல்லிக்கிறியா? ஐயர் இல்ல, ஐயர் வர வயல கணத்துல இருந்து செத்துட்டாரு. நான் சாவுக்கு காரியத்துக்கு போறோம் தான். கணத்துல விழுந்து செத்துட்டான்னு சொல்றிய? அந்த ஐயரை காப்பாற்ற வேண்டியதானே? நான் காப்பாற்றதா இல்ல. ஏன் ஐயருக்கு 15,000 ரூபாய் பாக்கி. நான் காப்பாத்து எவ்வளவு பாத்தியா? 15,000 ரூபாய் பாக்கி. அப்பனா வாங்கன்னு கடந்து கோயிந்தா கோயிந்தா தான் முடிச்சுடுறேன். கட்டு மேல கட்டு மேல கட்டு.